ஆன்மீக பெரியவர் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் முருகப்பெருமானின் புகழை மக்கள் இல்லங்களுக்கும் உள்ளங்களுக்கும் கொண்டு சென்ற, தமிழையும் ஆன்மீகத்தையும் இனிமையாக பேச்சால் மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். சிரிக்க வைத்ததும் சிந்திக்க வைத்ததும் நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுத்ததும் இவையெல்லாம் வாரியார் சாமிகளோட சிறப்பு. அதாவது தன்னுடைய சொற்பொழிவு நடைபெற்றிருக்கும் போதே சின்ன சின்ன குழந்தைங்களை பார்த்து திருப்புகழ், முருகப்பெருமான் இது எல்லாம் எது சம்மந்தமாக இருந்தாலும் சரி, அது மகாபாரதமோ ராமாயணம் எதாக இருந்தாலும் சரி, அதை பற்றி பேசும்போது கேள்வியில் கேட்டு அவங்க கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புக்கை இந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாரு. அது அவரோட சிறப்பு, யாருமே செய்யாத ஒரு விஷயம். இன்று நாம் பார்க்க போவது ஒரு சாதாரணமான வாழ்க்கை இல்லை, வரலாறுன்னு சொல்லலாம். தமிழ், இசை, ஆன்மீகம், பக்தி, இலக்கியம், சொற்பொழிவு, ஆலய திருப்பணி, இவை அனைத்தையும் ஒரே வாழ்க்கையில் கொண்டு வந்த மகான். அவரை பற்றியுடைய வாழ்க்கை பயணம்தான். அப்படிப்பட்ட வாரியார் சாமிகள் எப்படி இவ்வளோ பெரிய ஆன்மீக பேச்சாளராக உருவானார், அவருடைய முருகபக்தி எப்படி உருவானது, அவருடைய வாழ்க்கையின் பாம்பன் சுவாமிகளுக்கு என்ன இடம், வாருங்கள் நண்பர்களே அவருடைய வாழ்க்கை பயணத்தை பார்ப்போம். திருமுருக கிருவானந்த வாரியார் சுவாமிகள் 1906 ஆகஸ்ட் 25 வேலூர் காட்பாடி அருகிலுள்ள காங்கேயநல்லூரில் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் கிருவானந்த வாரி. அவருடைய தந்தை மல்லையதாசர், சிறந்த ஆன்மீக அறிஞரும் சொற்பொழிவாளருமாக அவர் இருந்திருக்காரு. சிறு வயதிலிருந்தே தந்தையோட ஆன்மீக சூழலில் வளர்ந்ததால் வாரியார் சாமிகளுக்கு இறை பக்தியும் தமிழ் மீது ஆர்வமும் இயல்பாக வளர்ந்துருக்கு. மற்ற குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும்போது அந்த வயதில் வாரியார் சாமிகள் தமிழ் இலக்கியம், பக்தி நூல்களை படிச்சுக்கிட்டே இருந்தார். அது பின்னால் அவரை மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞராக, ஒரு சொற்பொழிவாளராக, மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாக மாற்றுச்சு. அவருடைய வாழ்க்கை 3 வயதிலிருந்து தொடங்கிய கல்வி. வாரியார் சாமிகள் கல்வி மிகவும் வித்தியாசமானது. ஒரு வழக்கமான பள்ளிக்கு சென்று படித்தவர் இல்லை. அவருடைய தந்தையோ அவருக்கு முதல் குருவாகவே இருந்து கல்வி கற்றுக் கொடுத்துருக்காரு. சிறு வயசுலேருந்தே தமிழ், இலக்கணம், தேவாரம், திருப்புகழ், புராணங்கள், இதிகாசங்கள் போன்ற எல்லா நூல்களையும் கற்றார். நன்னூல், தேவாரம், திருப்புகழ், கந்தபுராணம், கம்பராமாயணம், வில்லி பாரதம் போன்ற பல நூல்களையும் பாடல்களையும் மனப்பாடம் செய்து படிச்சிருக்காருங்க. தமிழ் இணைய கல்வி கழகத்தில் பதிவின்படி 12 வயதிற்குள்ளே ஆயிரக்கணக்கான பாடல்களை மனப்பாடம் செய்திருந்தார். இதை நினைத்து பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கு ஒரு சிறிய கவிதையை மனப்பாடம் செய்வதற்கே நாம் பல முறை படிக்க வேண்டியிருக்கு. ஆனால் வாரியார் சாமிகள் சிறு வயதிலிருந்தே ஆயிரக்கணக்கான பாடல்களை மனதில் பதிய வச்சுருக்காரு. அது சாதாரண ஞாபக சக்தின்னு எப்படி சொல்ல முடியும்? அதற்கு பின்னால் இருந்தது கடுமையான பயிற்சி, ஒழுக்கமான வாழ்க்கை, தமிழ் மீது அவருக்கு இருந்த அளவற்ற அன்பு. இதுதான் அந்த மனப்பாட சக்தியை உருவாக்குச்சு. இசை மீதும் அவருக்கு ஒரு மிகுந்த ஆர்வம். வாரியார் சாமிகள் தமிழ் மற்றும் கற்றவர்னு நம்ம சொல்லிட முடியாது. அவருக்கு இசையிலும் மிகுந்த ஆர்வம் இருந்தது. சிறு வயதிலேயே இசை பயிற்சியும் மேற்கொண்டார். பின்னர் வீணை இசையிலும் சிறந்து விளங்கினார். வீணை வாசிக்கிறதில் அவருக்கு ரொம்ப பிரியம். அவருடைய சொற்பொழிவுகளில் ஒரு தனிச்சிறப்பு இருக்கும். அவர் வெறுமனே பேச மாட்டார். தேவாரம், திருப்புகழ், திருவாசகம், புராண கதைகள், இலக்கிய வரிகள் இவற்றையெல்லாம் இசையோடு கலந்து, இசை அதை பின்னணியில் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோனியம் அந்த மாதிரி ஏதாவது சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது அவங்க கண்டிப்பாக கூட இருப்பாங்க. ஒரு கதா காலாஜபம் மாதிரி தான் இருக்கும் அவருடைய இது. அதை கேட்குறதுக்கே ஒரு இனிமையாக இருக்கும். நல்ல தெளிவாக புரிகிற மாதிரி பேசுவார். அதனால் அவர் சொற்பொழிவுக்கு ஒரு சாதாரண பேச்சாக இருக்காது. கதை, இலக்கியம், இசை, நகைச்சுவை, ஆன்மீகம் எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவையாக தான் இருக்கும். பேசிகிட்டு இருக்கும்போதே நகைச்சுவையும் பேசுவார், கதையை நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி பேசுவார். அது இலக்கிய சுத்தமாக பேசுவார். இசையோடு அந்த பாட்டை பாடிக்கிட்டே பேசுவார். இதெல்லாம் அவரோட சிறப்பு. சிறு வயதிலேயே சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு. வாரியார் சாமிகள் தந்தை சிறந்த சொற்பொழிவாளங்கனால தந்தை எங்கு சொற்பொழிவு சென்றாலும் வாரியாரும் அவர் கூட சொல்வார். முதல்ல தந்தையின் பேச்சை நன்கு கேட்பார், பின்னர் பாடல்களை பாடுவார். இவர் தந்தையின் அருகிலேயே இருந்து பேச்சு கலையை நல்லா கற்றுக்கிட்டார். அதனால் வாரியார் சாமி முதல் மேடை அவர் தந்தையின் அருகில் தான் ஆரம்பமானது. இளமையிலேயே அவருடைய பேச்சு திறமை வெளிப்பட தொடங்கிடுச்சு. முருகபக்தி
பொதுவாக முருகபக்தி உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இருக்குதுங்க. முருகப்பெருமானை வணங்கிய எத்தனையோ, அவரை உணர்வுபூர்வமாக எத்தனையோ மகான்கள் வாழ்ந்திருக்காங்க. அதில் வாரியார் சாமிகளுக்கு மிகப்பெரிய இடம் உண்டு. வாரியார் சாமிகள் என்றாலே நமக்கு முதல்ல நினைவு வருது எதுன்னா, முருகப்பெருமான் மேலே அவர் வச்சுருக்காங்க பக்தி, அன்பு. அவருடைய வாழ்க்கையில் மையமாக முருகபக்தி இருந்துச்சு. மையப்புள்ளியே முருகபக்தி தான். அவர் முருகனை பற்றி பேசும்போது வெறும் சொற்பொழிவாக இருக்காது. அவருடைய வார்த்தைகளில் பக்தி இருக்கும், அவருடைய குரலில் உணர்ச்சி இருக்கும், அவருடைய பாடல்களில் முருகப்பெருமானின் புகழ் கண்டிப்பாக சொல்லுவார். அதனால தான் மக்கள் அவரை அன்போடு வாரியார் சாமிகள்னு கூப்பிட்டாங்க. பாம்பன் சாமிகளோடு அவருக்கு தொடர்பு இருந்திருக்குங்க. இந்த இவ்வளோ பெரிய மகான் பாம்பன் சாமிகளோட தொடர்பு இருக்குது. வாரியார் சாமிகள் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு பெயர் முக்கியம், அதுதான் பாம்பன் சாமிகள். பாம்பன் சாமிகள் நூல்களை அவர் பக்தியுடன் பயின்றார். அதாவது பாம்பன் சாமிகள் எழுதின நூல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பக்தியாக கற்றுக்கிட்டார். ஒரு சந்தர்ப்பத்தில் பாம்பன் சாமிகளை நேரில் சந்திக்கிற வாய்ப்பும் வாரியாருக்கு கிடச்சிருக்கு. அந்த சந்திப்பு அவரது ஆன்மீக பயணத்தில் முக்கியமான இடத்தை அமைச்சு கொடுச்சு. பின்னர் பாம்பன் சாமிகள்கிட்ட இருந்து ஆன்மீக வழிகாட்டுதலை நல்லா பெற்றுக்கொண்டு வாரியார் சாமிகள் வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிடத்தக்கது. அதாவது அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயந்தான் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வரலாறாகவே அமைஞ்சுது. வாரியார் சாமி முருகபக்தியை மென்மேலும் ஆழப்படுத்தியது. இதனால் மக்கள் மனதில் இடம் பிடித்த பேச்சாளர், அதாவது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பேச்சாளர்னால் வாரியார் சாமி. வாரியார் சாமி மிகப்பெரிய பலம் என்ன தெரியும்னா, கடினமான விஷயத்த கூட எளிமையாக சொல்லும் திறமை. அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு வாய்க்குள்ளே கூட நுழையாது. ஆனால் அதை இலகுவாக எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து சொல்கிறது அவரோட சிறப்பு.